முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த 5 எபிசோடில் ஒரு சபையில் இருக்கக்கூடிய 5 விதமான ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை குறித்து நீங்கள் அநேக ரெஸ்பான்ஸுகளை அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு எபிசோட்லேயும் கூட இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி நம்ம நடுவில் வந்திருக்கிற அருமையான பிரதரை நம்ம வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க பிரதர்? கர்த்தருடைய கிருபை, நல்லா இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். நம்ம போன எல்லா எபிசோட்ஸ்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறாங்க, டெஸ்டிமோனிஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய கேள்விகளை அனுப்புகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம இந்த எல்லா ப்ரோக்ராம் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, அது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தருடைய லீடிங் இருந்தால் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய துணை இல்லாமல் அந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரவே முடியாது. ஸோ காட் அப்படி செய்கிறாரு அப்படின்னா அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தனால தான் அப்படி ஆண்டவர் செய்வார். இதுவும் அப்படி தான் பிரயோஜனமாக இருக்குது. நிறைய பேர் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. சிலர் கொஷின்ஸ் அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பண்ணும்போது அநேகர் இதை நல்லா அப்சர்வ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. கர்த்தருக்கு சித்தம் இருக்குமானா அவங்க கொஷின்ஸை வச்சு நம்ம ஒரு Q&A எபிசோட் பண்ணலாம். ஆமாம், அதாவது இப்போது நான் எப்போவுமே சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் அதிகமான பிரசங்கங்கள் இருக்கு. பிரசங்கங்கிறது ஒன் வே நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, அவங்களுடைய டேக்அவே என்ன அப்படிங்கிறத டிஸ்கஷன்ஸில் தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் பைபிளில் சம்பாஷித்தார்கள்னு இருக்கும். சம்பாஷித்னா 2 பேரும் உட்காந்து பேச. ஸோ அந்த சம்பாஷணை என்பது நமக்குள்ளே குறைஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஜனங்க வராங்க, கேட்குறாங்க, போயிடுறாங்க. பட் அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சா, எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியாது. நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம ஒன்லி டெலிவரி கொடுக்குற பார்சல் மாதிரி தான். நம்ம அதில் சாப்பாடு என்ன இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா, அவங்க பசி ஆறிச்சான்றதை கொடுக்குறவருக்கு கவலை இல்லை பாருங்கள். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கக்கூடாது. கவலை இல்லாமல் நம்ம பாட்டு கொடுத்துட்டு போயிடுறது. ஸோ நம்ம அப்போ ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஜனங்களோட இந்த Q&A செக்ஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அவங்க சார்பாகவே கேட்கலாம். இதே நம்ம ஒரு ப்ரோக்ராமாக பண்ணலாம். கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே தமிழில் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக பிரதர். போன 5 எபிசோட்ல இருந்து ஒரு சபையில் இருக்கக்கூடிய 5 விதமான ஊழியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஒரு எபிசோடில் மிக முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் சர்ச் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஏன்னா ஆண்டவர் ராப்சர் பண்ண போகிறாருன்னு சொன்னால் அது சபைக்காகத்தான். ஒரு ரிவைவல் அப்படின்னாலும் அது சபையிலிருந்து தான் தொடங்கும். ஸோ சபைன்றது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் சபைக்கு வரும்போது சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அநேக கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமானால் வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம அதை குறித்து பேசலாம். முதலாவதாக இந்த எபிசோடில் உங்கள் முன்னாடி நான் வைக்கிற கேள்வி என்னென்னா, ஒரு ஆராதனைன்னா என்ன? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் சபைக்கு போகும்போது ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதை தவிர்த்து வர்ஷிப்புக்கும் கூட ஆராதனைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி சபை தான் கடைசி காலத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆரம்ப காலத்துலேருந்தே சபை தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா சபைக்காக தான் இவ்வளவும் செய்யப்படுது. கர்த்தர் திரும்பி சபை தான் கொண்டு போக போகிறார். ஸோ அப்போ இருக்கும் பொழுது அவர் வரும்போது சபை அவர் சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு நிற்கணும். பர்ஃபெக்ட் ஃபுல் சபை அப்படியாக இருக்கணும். பவுல் சொல்கிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புவிக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ அந்த மணவாளன் வரும்போது அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஒரு விதமான எனக்கு வைராக்கியம் இருக்குங்கிறது. ஸோ அப்போ சர்ச்சை நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வைக்கிறோங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எவாஞ்சலிஸ்ட் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, வெளியே இருக்கிற எல்லாத்தையும் ஆத்மா ரட்சிக்கப்படும் உள்ளே வருவாங்க, அடித்து கொண்டு வந்து அலை மாதிரி இருக்கும், அதை கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதை கொண்டு வர்றத ரெடி பண்ணி, இப்போ மண்ணா வந்துடும் வாசலில், அதை உள்ளே கொண்டு வந்து சமைகளுக்குரியதாக மாற்றி சாப்பிட்றதுக்குரியதாக மாற்றுறது யாருடைய கையில் எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க கையில் தான் இருக்குது. யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு ஏற்றுவா மாற்றுறாங்கல்ல, அதான் சர்ச். ஓகே. அப்போ சர்ச் வெளியேருந்து வர மண்ணா எப்படி இருக்கும்னா அது ராவாக இருக்கும். விசுவாசியும் அப்படி தான், வரும்போது ராவாக தான் வருவாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கிட்டோங்கிற ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. அவங்கள சீஷனாக்கி, சீஷனை விசுவாசியாக வருவாங்க, விசுவாசியை சீஷனாக்கி, சீஷனை ஊழியக்காரனாக்கி, ஊழியக்காரனை தேவனுடையதான பரதீசி கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்ககிட்ட வேலை இருக்குது. ஸோ அப்போ அந்த சபையானது, அந்த ஆராதனை, அது ஒன்று தான் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க ஒரே விஷயம். 2 hours சில சபைகள், நான் ஆவரேஜாக சொல்கிறேன், சில சபைகளில் 3 hours இருக்குது, சில சபைகளில் 1 hour கூட இருக்குது, 1.5 hours கூட இருக்குது. கதரிசமாக அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்போது இந்த ஆராதனை நம்ம டோட்டலாக பேர் வச்சுருக்கிறோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே ஆராதனை தான் பேர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று மேலேருந்து பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேரும் ஆராதனை தான் இல்லையா? ஆனால் மொத்தமாக இருக்குது பாருங்கள், துதி பகுதி,
ஆராதனை, பாட்டு, செய்தி, காணிக்கை, கடைசி ஜெபம், இது பெனடிக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போறாங்க. இது டோட்டலா உள்ளதுக்கு பேரும் ஆராதனை தான். இப்போ ஜனங்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, நான் ஆராதனைக்கு போறேன் அப்படிம்பாங்க. ஆமா இல்லையா? ஒரு சிலர் சர்ச்சுக்கு போறேன்பாங்க, சிலர் ஆராதனைக்கு போயிட்டு வந்தேன். எந்த ஆராதனைக்கு போனேன், ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கா ரெண்டாவது ஆராதனைக்கா, இப்படிலாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸா செகண்ட் சர்வீஸா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆராதனை என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கும் ஆராதனை என்பதற்கும் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கு. ஆராதனை என்பது டோட்டலாவே, இப்போ நீங்க முதல்ல இந்த விளக்கத்தை சொல்லிடுவோம். இப்போ நார்மலா ஒரு ஆராதனை என்பது என்ன, வர்ஷிப் லீடர் நம்ம சொல்றோம், ஆராதனை வீரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவருடைய வேலை என்ன, ஆராதனைனா என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு புல்பீட்ல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி சபையை வந்துட்டு கர்த்தருக்குள்ள ஆராதிக்க வைப்பார். ஏன்னா ஏசாயால வாசிக்கிறோம், இந்த ஜனங்களை துதிப்பதற்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். துதியை சொல்லி வருவார்கள்னு இருக்கு. அப்போ இந்த துதிய பகுதின்னு இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல செய்தி கேட்கற வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி, அதுக்கு பேர் ஆராதனை. அவர் ஆராதனை கூட நடத்துறாரு, அவருடைய ஆராதனை சூப்பரா இருக்கு இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த ஆராதனை என்ன, இதை எப்படி செய்யணும்? இன்னைக்கு கடைசி காலத்துல, அதுவும் குறிப்பா இந்த ஒரு 15-20 வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு வாலிபர்களை அதிகமாக சபைகளையும் சரி டைவர்ட் பண்ண ஒரு மிகப்பெரியதான டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆராதனை, வர்ஷிப். ஆராதனையை வந்து செய்ய வேண்டிய முறை இருக்கு பைபிள். இப்போ ஆராதனைங்கிறது வந்து நிகழ்ச்சியில ஒரு பார்ட்டா மாறிடுச்சு. எங்க சர்ச்சில் இப்போ 2 மணி நேரம் சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ்ல வந்து நான் அரை மணி நேரம் கர்த்தரை ஆராதிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் துதி பகுதி, அதுக்கப்புறம் ஆராதனை அப்படியே கண்டினியூ ஆகும். இதெல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரத்தில் முடியும். முடிஞ்ச பிறகு ஒரு காணிக்கை பாட்டு, அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் செய்தி, அப்புறம் பெனடிக்ஷன் 2 மணி நேரம் அப்படிம்பாங்க. அந்த முதல் 3/4 மணி நேரம் பண்றதுக்கு பேர் தான் ஆராதனை அவங்க சொல்லக்கூடியது. அப்ப அந்த ஆராதனை எப்படி இருக்கணும், ஆராதனையினோட அந்த அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல சபைக்கு அவங்க கொடுக்கறதான அந்த காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆராதனைங்கிறத ஏன் நம்ம முன்னாடி வச்சோம், நீங்க பைபிள்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல போய் ஆராதனை செய்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்னு இருக்காது. ஆமா, கரெக்ட் தானே? கடற்கரை கனசரத்தில் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்து அவர் ஒரு 10 நிமிடம் பேதுருவையும் யோவானையும் ஆராதிக்க செய்து அதற்கு பிறகு பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்காது. ஆமா, கரெக்ட் தானே? எந்த இடத்துலையும் பாருங்க, ஒரு ஆராதனை முடிச்சு அவர் செய்தி ஆரம்பிச்சாருங்கிறதான இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆர்டர் ஆஃப் சர்வீஸினுடைய ஆராதனை இருக்காதுங்க. இன்னைக்கு நம்ம ஏன் அப்படி ஆராதனை வந்தோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் விதமா சொன்னார். என்னன்னா, பலதரப்பட்ட விதத்துல இருந்து மக்கள் வராங்க. வரும்பொழுது அந்த மக்களை வந்து ஒருநிலைப்படுத்தணும், ஒன்னஸ் பண்ணணும். அந்த ஒன்னஸ்குள்ள கொண்டு வந்து அவங்கள செய்தி கேட்க வைக்கணும். ஆராதனை சபைக்குள்ள அவங்க ஒரே மைண்டடா மாறணும். அந்த ஒரே மைண்டடுக்கு தான் நாங்கள் எதை யூஸ் பண்றோம், இந்த ஆராதனை நேரத்தை யூஸ் பண்ணி அவங்கள கர்த்தருக்குள்ள ஆராதிக்க வைக்கிறோம் அப்படின்றாங்க. இது நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஏபோத்தை வந்து கிதியோன் செய்வார். ஒரு கிதியோன் வந்து ஒரு ஏபோத்தை செய்வார். கடைசி நாட்கள் அந்த ஏபோத்து கன்னியாகி இருந்ததுன்னு இருக்கும். சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் சபைக்காக நல்லது செய்யணும்னு செய்வாங்க அன்ன காலகட்டத்தில். பின்னாட்களில் அதுவே தப்பா போய் முடிஞ்சிடும் இல்லையா? அதாவது ஒரு காரியத்தை குறித்து, டாக்டரினை குறித்து இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு மோசே இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு. அப்போ அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னார், ஆரம்பம் முதல் கொண்டு அப்படி இல்லை அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆராதனையுமே ஒரு சூழ்நிலையில ஜனங்களை ஒருமுகப்படுத்துறதுக்காக பரிசுத்தவான்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க, கொஞ்சம் பேராக வருவாங்க, 1-2 வருவாங்க, டயத்துக்கு எல்லாரும் வரமாட்டாங்க. ஸோ செய்தி நேரம் வர வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து உட்காந்து செட்டில் ஆகிற வரைக்கும் ஆராதனை இருக்கட்டும். அதான் பிரதர், இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வர்ஷிப் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜனங்கள்லாம் வந்து சேர்றதுக்காக ஒரு நேரம். இப்போ 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னா 8 மணிக்கு சரியா ஜனங்க வரமாட்டாங்க. அப்போ அவங்க வர வரைக்கும் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் லேட் ஆனா அந்த வர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ சர்ச் ஃபுல் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சர்வீஸ் கண்டினியூ ஆகுது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, இவங்கெல்லாம் லேட்டா வராங்க, அதனால அது வரைக்கும் ஆராதிக்கலாம், ஜனங்க வந்து கூட்டுட்டோம். இப்போ எங்களுக்கே மீட்டிங் போவோம், மீட்டிங் போகும்போது 7 மணிக்கு ஆராதனை 6:30 மணிக்குன்னு சொல்லிடுவாங்க. சாயங்காலம் 6:30க்கு போலாம்னா நீங்க 7:15 வாங்க அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்தியன் டைமிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆனா அது உண்மையும் கூட. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா, அவங்களுடைய சார்ட்ல போட்டிருக்க டைமிங்க லைஃப்ல இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டைமிங், வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல டைமிங் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட், சர்வீஸ் வில் ஸ்டார்ட் 9 o'clock. அடுத்து அவங்க என்ன போட்டிருப்பாங்க, 9 to up to 9 to வரைக்கும் ஓப்பனிங் ப்ரேயர்,
9:02 to 9:17 worship time, 9:17 to 9:21 4 minutes announcements இப்படி இருக்கும். ஓகே, அந்த டயத்துக்கு அவங்க செய்வாங்க. அதை அந்த டயத்துக்கு அவங்க செய்வாங்க. 9:02னா 9:02 தான். அவங்க ஊர்ல ட்ரெயினும் அப்படிதான் வரும், அவங்க ஊர்ல ஆளுங்களும் அப்படிதான் வருவாங்க. 3 மினிட்ஸ்ல வரனா 3 மினிட்ஸ்ல வந்து நிப்பாங்க. நம்ம 3 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ்னு கணக்கு நமக்கு. 5 நிமிஷத்துல வந்துறேன் அப்படின்னா 15 நிமிஷம் கணக்கு நமக்கு. அவங்க அப்படி வருவாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி சர்வீஸ்லேயும் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம இங்கே சொன்ன இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கரெக்ட். 6:30 மணிக்கு ஆராதனை போட்டோம்னா 7-7:15 தான் ஜனங்க வந்து சேரும். இவங்களும் அவங்க அப்படி தான் வருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களும் வர ஜனங்களும் இவங்க 6:30னா 7:30க்கு தான் செய்தி கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல விதமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆராதனைங்கிறதான ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் அது என்னவாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் வந்து கேதராக ஆகிறதுக்கான ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஒரு டைம் லேப்ஸ் அப்படிம்பாங்க, அதுவாக மாறிடுச்சு. இப்போ ஜனங்களுக்குள்ள அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, 6:30க்கு ஆராதனை ஆரம்பிக்கும், செய்தி 7:30க்கு தான் வரும். நம்ம அப்படியே 7-7:15 போனால் போதும். ஆனால் நாங்கள் சபைக்கு போன காலத்துலலாம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, துதி பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். 6 மணி ஆராதனைனா 6 மணிக்கு துதி ஆரம்பிப்பாங்க, 5:45 நாங்கள் அங்கே இருப்போம். சில நேரத்தில் நாங்கள் முன்னாடி போய் சபையில் ஊழியம் பண்ண வேண்டியிருக்கும், பாய் போட வேண்டியிருக்கும். அந்த காலத்தில் சொல்கிறேன், பாய் போட வேண்டியிருக்கும் அல்லது க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும், அதை செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் 6 மணி ஆராதனைக்கும் போதே சர்ச்சு ஒரு 80% எங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். லேட்டாக வரவங்களை, அந்த 15 நிமிஷம் லேட்டாக வரவங்களை கடிந்து கொண்ட காலம்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆராதனை என்பது உண்மையிலே எனக்கு ஆராதனையாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அவர்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் போது, அங்கே எருசலேமில் தேவாலயத்தில் அவங்க ஆராதிக்கும் போது ஷெக்கினா மகிமை மூடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி மூடுச்சு. அதெல்லாம் எங்க மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் இன்னைக்கு அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸினுடைய முதல் பகுதி ஆராதனை என்பது முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆராதனை வீரரே ஆராதனை ஆரம்பிச்சுட்டு தான் மைக் அரேஞ்ச் பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கரெக்டா இருக்குதா, என்ன இருக்குது, இதெல்லாம் அவங்க என்னைக்கு பண்ணிருக்கணும், காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணை மூடி தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்ச பிறகு தேவனோட கூட அவங்க ஐக்கியமாயிரணும். இங்க என்ன இருக்கு, மைக்கை செட் பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் மைக் செட் பண்றதுக்கு அல்லேலூயாங்கிறது எல்லாமே மைக்கை செட் பண்றதுக்கான வேர்டு. அப்படியே பார்ப்பாங்க, இந்த மானிட்டர் ஒர்க் பண்ணல, மைக்ல ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணல, பின்னாடி ஒர்க் பண்ணல, இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்குது, சர்ச் டைமிங்ல போயிட்டு இருக்கு. நான் பொதுவாக சொல்லுவேன், நீங்க போய் அரேஞ்ச் பண்றத சர்ச் ஆரம்பிச்ச பிறகு, இப்போ நாங்க ஒரு மீட்டிங்க்கு போறோம்னா ப்ரொஜெக்டர் அரேஞ்ச் பண்ணுவோம் முந்தியெல்லாம், இல்லைனா போயிட்டு டிவி கனெக்ட் பண்ணுவோம். நான் அவங்க கூட சொல்லுவேன், சர்ச்சை ஆரம்பிச்ச பிறகு போய் கனெக்ட் பண்ணாதீங்க, முன்னாடியே போய் என்ன பண்ணிருங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி செட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படி செய்யறோம்னா, அப்படி நடுவில் போய் இவங்க போய் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு டைவர்ட் ஆகி அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக இவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்க தோணும். அது இயல்பு, மனித இயல்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆராதனை கெட்டு போகும் அந்த இடத்துல. அதனால் இப்போ ஆராதனை என்பது எதனுடைய நோக்கம்னா, ஒருமனமாக கொண்டு வரப்பட்டது, ஒருமுகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆராதிக்கப்படுகிறதா, அப்படி ஒருமுகப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் யாருமே அதை வந்து ஒரு சீரியஸான பகுதியாக பார்க்கல. ஜனங்கள் வந்து கூடுவதற்கான பகுதியாக பார்க்குறாங்க. இது மிஸ்டேக். ஜனங்களுமே ஆராதனை 6 மணினா 5:55க்கு உள்ள இருக்கணும், 5:50க்கு உள்ள இருக்கணும். 10 நிமிஷம் முன்னாடி வரத்துக்கு என்ன இவங்களுக்கு கஷ்டம்? ஆமா இல்லையா? ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஓடுறீங்க தானே, ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு நீங்க போறீங்க தானே, இல்லையா? அப்புறம் பையனுக்கு ஸ்கூல்ல சீட் வாங்கணும், காலேஜுக்கு சீட் வாங்கணும், போய் நிக்கிறீங்க தானே. ஆமா, ஓகே, இதெல்லாம் கூட விட்டுருங்க. கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்க போறீங்க, முன்னாடி போய் நிக்கிறீங்க தானே. ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு வர சொன்னா முன்னாடியே போறீங்க தானே. எல்லாத்துக்கும் முன்னாடி போக தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் சர்ச்சுக்கு மட்டும் பின்னாடி வர தெரியுது? அது ஏன் அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க? அப்ப என்ன அர்த்தம், அங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆராதனை நேரத்தை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் தான் அர்த்தம். அங்க தேவனை ஆராதிக்க போறோம், தேவனுடைய மகிமை இறங்க போது, நமக்கும் தேவனுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் உண்டாக போது, நிலத்தை கொத்த போறாங்க, பண்படுத்த போறாங்க, அதுல விதை உழப்போது, வசனம் வரப்போது, நாம அதை ஏத்த நல்ல நிலமா மாற ரெடி ஆகிறதுக்கான டைம் அதுங்கிற ஃபீலே இவங்க யாருக்குமே கிடையாது. இவர்கள் அத்தனை பேரும் அதை எப்படிப்பட்ட இடம். நான் இன்னொன்னு சொல்றேன், ஊழியக்காரங்கிட்டையுமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வர்றவங்களை ஏன் என்கரேஜ் பண்றாங்க? இவங்களுக்கு பயம், நம்ம ஏதாவது சொன்னா இவங்க சர்ச்சை விட்டு போயிடுவாங்களோ. ஒரு ஊழியக்காரரே எங்கிட்ட சொன்னார், அவங்க வந்து தூங்குறாங்க ஆராதனையில், அந்த செய்தி நேரம் ஆராதனை நேரத்தில் தூங்குறாங்க. நான் சொல்றேன், இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே எல்லாரும் செய்தி நேரத்துலன்னு கேட்டா, முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் அவங்க 6 நாள் வேலை செய்யறாங்க,
இந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். அவங்க ரிலாக்ஸாக இருக்க வேண்டாமா? அதனால தான் என் மக்களை நான் கடிஞ்சு கொள்ள மாட்டேன். அவங்க இங்கேயாவது வந்து நிம்மதியாக இருக்கட்டும். நான் சொன்னேன், அதுக்கு வீட்டிலேயே தூங்கலாமே. ஆமாம். ஏன் இங்கே வந்து தூங்கணும்? கஷ்டப்பட்டு குளிச்சு பவுடரை போட்டு நல்லா ரெடி ஆகி நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்து நீ தூங்குறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்ச நேரம் பெட்லேயே படுத்து நிம்மதியாக படுத்து தூங்குங்க. அப்போ இன்னைக்கு ஆராதனைன்னா ஊழியக்காரங்களுக்கே என்னன்னா, மக்கள் வந்து வர்றாங்க, அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஏதோ வர்றாங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது இவங்களுடைய அத்தாரிட்டி இவங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க எங்க போய் சொல்லுவீங்க சொல்லுங்க? இப்போ ஸ்கூல்ல எடுத்துக்கோங்க, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, லேட்டா அனுப்புனா ஒத்துப்பாங்களா? ஆட்டோ மட்டும் அவளை கரெக்டா வந்து ஏத்தி பஸ்ல ஏத்தி வண்டியில ஏத்தி டயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றீங்க தானே? ஆமா. அப்போ நீங்களே உங்க பிள்ளைய ஊழியக்காரங்களே கொண்டு போய் ஸ்கூல்ல அவளை கரெக்டா விடும் பொழுது உங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் கரெக்டா வரணும்னு, ஏன்னா உங்களுக்கு பயம். இப்ப ஸ்ட்ரிக்டா சொன்னா இவங்க வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க இல்லையா, வேற இன்னொரு ஆராதனைக்குள்ள போயிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை கடிந்து கொள்ளாமல் விடுவது எதற்கான அடையாளம்னா கெடுக்கிறதுக்கான அடையாளம். அது 6 மணிக்கு ஆராதனை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் பெங்களூர்ல இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர், அருமையான பாஸ்டர், சிட்டில இருந்தாரு. ஒரு தடவை ஒரு ஆராதனைக்கு போயிருக்கேன், நான் விசுவாசியா இருக்கும்போது போயிருக்கிறேன். போய் அவர் சர்ச்சில் உட்காந்துருக்க, இப்போ அவர் இல்லை, கத்தர்கள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவர் ஆராதனைக்கு போறேன், அது வந்து ஒரு கிரில் கேட்டு. ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுதே சர்ச் ஃபுல்லா இருக்கு, கிரில் கேட் போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, ஆராதனை ஆரம்பிச்சு 5 to 10 நிமிஷம் டைம், கேட்டை மூடு அப்படின்ட்டார். கேட்டை மூடின பிறகு அந்த கிரில் கேட்டில் நிக்கிறவங்க எல்லாரையும் ஒரு தகப்பன் பிள்ளைய திட்டுற மாதிரி திட்டுறாரு பப்ளிக்கா. எங்க போனேன், லேட்டா வர, மற்றதுக்கெல்லாம் மட்டும் கரெக்டா வர தெரியுது, இதான் உனக்கு லாஸ்ட், இன்னொருத்தர உள்ள விட மாட்டேன், ஒன்று நில்லு, இன்னொரு 15 நிமிஷம் அங்கேயே நில்லு, அப்பதான் உனக்கு அறிவு வரும். ஆராதனைக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன், நான் பார்க்குறேன் என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஆனா வெளியே வரும்போது அத்தனை பேருமே யாரும் கோச்சிக்கிட்டே போல அவர்கிட்ட. இல்ல அப்பா இன்னைக்கு திட்டாரு, நெக்ஸ்ட் டைம் கரெக்டா வந்துடும். அவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் கிளம்பிட்டேங்க, என் வீட்டில் உள்ளவங்க லேட் பண்ணாங்க, சொன்னேங்க அப்பயே அப்பா திட்டுவாருன்னு. அவர் அப்பாவா தான் பாக்குறாங்க. அந்த சர்ச்சா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்த சர்ச்சா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு சபையானது அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், அந்த அத்தாரிட்டியை கையில எடுக்கணும். இன்னைக்கு நமக்கு சபை நிறைய பெருகிடுச்சா, இந்த மாதிரி கலைகள் உள்ள சபைகள் அதிகமாயிடுச்சா, அப்ப நல்ல சபைக்காரங்களுக்கும் பயமா இருக்கு, இப்படி கடிஞ்சு கொண்டா இவங்க போயிடுவாங்களோன்னு. தைரியமா இருங்க, இயேசுநாதர்கிட்ட எல்லாரும் போகும்போது மிச்சம் இருக்க 12 பேரை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இப்ப இயேசுவோட ஊழியம் என்ன குறைஞ்சு போச்சு? இருக்கிறதுலே அவரோட சர்ச்சுக்கு தான் அதிக கூட்டம் வேர்ல்டு வைடு இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன நமக்கு பயம், ஒரு முன்மாதிரி இருக்கே நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆராதனை நேரம் என்பது உண்மையிலே ஆராதிக்கிற நேரம். அது கூட்டத்தை சேர்க்கிற நேரம் இல்ல, ஜனங்களுக்காக காத்திருக்கிற நேரம் அல்ல, எல்லாரும் வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் பாரு லைட் மியூசிக் டைம் கிடையாது. லைட் மியூசிக்ல பாத்தீங்கன்னா ஒரு விஐபி வர வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கான இடம்லாம் இது கிடையாது. ஓர்ஷிப் மீன்ஸ் ஓர்ஷிப். ரெண்டாவது, ஓர்ஷிப் பண்றவங்க நாம அந்த ஓர்ஷிப்பை எப்படி பண்றோம், அதோடைய நோக்கம் என்ன? வசனம் சொல்லுது, பாட்டு பாடுறது மியூசிக் போடுறது ஓர்ஷிப் அல்ல இல்லையா? நம்மையே ஜீவாதார பலியாக கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. ஆமா. உங்க சோல் வந்து அந்த ஆராதனையில இருக்கணும், உங்க சோல் வந்து ஆராதனைக்குள்ள இருக்கணும். உங்க சோல்குள்ள இருந்து எழும்புற பாட்டு தான் அவன் சோல்குள்ள போகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. அப்போ அந்த சங்கீதக்காரன் கதர்னது 4000 வருஷமா நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குது, 3000 வருஷமா இல்லையா? நம்ம சோல்குள்ள பேசுது. ஏன் அது பேசுது? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்பவுமே மேலோட்டமா எழுதுற எதுவுமே மேலோட்டமா போயிடும். ஆத்மார்த்தமான்னு சொல்லுவாங்க, இருதயபூர்வமா, அதுதான் நிக்கும். அவன் இருதயத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய வேர்டு. அதே மாதிரி தான் உங்க இருதயத்துக்குள்ள இருந்து இந்த வார்த்தை வரணும். சில ஊழியக்காரங்களுடைய பாட்டு இருக்கு இல்லையா, அவங்களுதுமே எல்லா பாட்டுமே இல்லை, ஒரு சில பாட்டு பாத்தீங்கன்னா அப்படியே உங்க இருதயத்தோட அட்டாச் ஆகும். அது ஆமா, அது உங்க கூட பேசும், உங்க வாழ்க்கையோட பேசும், நீங்க அழுவீங்க, எல்லாம் செய்யும். காரணம் என்னன்னா அவங்க இருதயத்துக்குள்ள இருந்து வந்திருக்கும். ஸோ அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்ல இருந்து வர பாட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும், அவங்க மாம்சத்துல இருந்து வர பாட்டு உங்களுக்கு மாம்சமா இருக்கும், அவங்க ஆத்மால இருந்து வர பாட்டு உங்க ஆத்மாவுக்கு இருக்கும். அப்போ உங்க ஆராதனை உங்க ஆத்மாக்குள்ள இருந்து வருதுன்னா உட்கார்ந்துருக்க உங்க ஆத்மாவையும் அது தொடும். இவ்வளவே ஆராதனையான பேஸ். நீங்க வந்திருக்கிறவங்கள எங்கேஜா வச்சுக்கணும்னு, இல்ல வந்திருக்கவங்கள என்டர்டெயினா வச்சுக்கணும்னு நீங்க ஆராதனையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிட்டுன்னா பிரதர், நீங்கள் சொன்னீங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஜனங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
யூத்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் ப்ரெசென்ட் வேர்ல்டில் யூத்ஸ் அப்படியே வந்துட மாட்டான். அதனால அவங்களுக்கு ஏற்றபடி சில விஷயத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும், அப்போ தான் யூத்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், 2 உதாரணம், ஒன்று பைபிள்லேருந்து எடுக்கிறேன், ஒன்று வெளியேருந்து சொல்கிறேன். இப்போ ஸ்தேவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? ஸ்தேவான மாதிரி ஒரு யூத்து ரத்த சாட்சியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும். ஆமாம், பத்தி விசாரிப்புக்காரர் இருக்கார். இப்போ இந்த ஸ்தேவான் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்னால நிறுத்தப்பட்டார்? ஸ்தேவானை குறித்து சாட்சி என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுது. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 3வது வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இந்த யோசனை 5ஆம் வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், அவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். ஓகே, அவன் ஒரு யூத். இந்த யூத்துக்கு அவன் கொடுக்குற முதல்ல அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற. வசனம் சொல்லுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய. ஓகேவா? அப்போ ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தான் ஒரு யூத்தை தேவனுக்கு சாட்சியா நிறுத்தும். ஆமாம், அவனை என்டர்டைன் பண்ணிக்கிட்டு அவனை நீங்க பாட வைக்கிறீங்க, அவனை அந்த நேரத்தில் அது எங்கேஜா வைக்கும். இப்பவும் சொல்றேன், எங்கேஜா வைக்கும். அடுத்த மீட்டிங்க்கு வருவான். உங்களை விட இன்னொருத்த என்டர்டைன் பண்ணா அவங்ககிட்ட போயிடுவான். ஆமாம் இல்லையா? ஆனா இப்படி நீங்க கேட்கலாம், அப்ப அடுத்த ஊழிய கட்ட போறது தப்பா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. இல்ல, நான் அதை சொல்ல வரல. அவன் உங்ககிட்ட வந்து உங்க சோலோ அவன் சோலோ இணைஞ்சிருச்சுன்னா, இந்த ஆத்மா மணவாளன் யாருன்னா இயேசு. உங்க ஆத்மால ஒரு பாட்டு அவனுக்கிட்ட போயிருச்சுன்னா அவன் ஆத்மா இயேசு கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் அவன் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டான், உங்களை மதிப்பா. இவர் ஊழியத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்பா, இவர் மூலமா நான் கர்த்தருக்குள்ள வந்தேன்பா. அவன் உங்களை புகழவே மாட்டான், உங்களை சாட்சியா தான் சொல்லுவான். அண்ணன் செமையா பாடுறாரு, அண்ணன் செமையா இது ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அண்ணன் செமையா சவுண்டு போடுறாரு, அண்ணன் செமையா டான்ஸ் ஆடுறாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டான். அவருடைய வாழ்க்கை, அவர் சொன்ன ஒரு பாட்டு எனக்குள்ள பேசிச்சு. நான் நிறைய சாட்சி கேட்டிருக்கிறேன். இப்போ நிறைய பேர் ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டை கேட்டு சூசைட் பண்ணணும்னு என்ன இருந்தவன் அந்த பாட்டை கேட்டு அவன் மனம் திரும்பி இருக்கான். பாடல் ஊழியம் மூலியமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். எதுவுமே நீங்க கேட்க முடியாது, எங்கேயும் கேட்க முடியாது. அதை இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ உங்க காலத்துல நீங்க ஃபாதர் பெர்க்மன்ஸ் கேட்குறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு வாங்க. எம்எல் ஜெபசிங் அண்ணன் இருந்தாங்க. எம்எல் ஜெபசிங் அண்ணன், அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன், இவங்களாம் இருக்காங்க. இவங்க காலத்தை எடுத்துக்கோங்க. இவங்க காலத்துல பாருங்க, இவங்க யாருமே யாரையும் ஆட வைக்கல, இவங்க யாரையுமே உணர்ச்சி பூர்வமா நடத்தல, அவங்க உணர்வு பூர்வமா நடத்தினாங்க. மெசேஜா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஒரு மெசேஜா இருக்கட்டும், அல்லது ஒரு பாட்டாவே இருக்கட்டும். எம்எல் ஜெபசிங்கான பாட்டெல்லாம் இருக்கு. அவனை மிஷனரியா மாத்துச்சு. அது லைஃப கமிட் பண்ண வச்சுச்சு. கமிட் பண்ணி கர்த்தருக்காக காட்டுல சாகிறதுக்கு அவன் போயிட்டான் புறப்பட்டு. 1-2 பேர் இல்ல, 1000 கணக்குல. இன்னைக்கு நார்த் இந்தியா முழுக்க உங்களுக்கு ஊழியத்தினுடையதான பெரும் பகுதி தமிழ்நாட்டினுடையதான பேஸ். அப்ப இங்கிருந்து வந்தவங்க எப்படி அவ்வளவு தூரம் அங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க இந்த பரிசுத்தவான்கள் நடத்துறதான இந்த 20 இயர்ஸ் கோல்டன் பீரியட். அது அவங்க அப்படியே கர்த்தருக்குள்ள இவங்க எல்லாரையும் திருப்பி அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த ஜெனரேஷன்ல ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கு அப்புறம்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் பாருங்க, ஊழியக்காரன் பக்கம் திருப்புது. அவன் ஜாலியா இருக்கான். யாரு? அந்த யூத் ஜாலியா இருக்கான். அவனுக்கு அந்த ஊழியக்காரர் ரொம்ப பிடிக்குது. நீங்க அந்த ஊழியக்காரர் திட்டினீங்கன்னா அவன் திட்டுவான், உங்களை திட்டுவான். அவருக்கு விரோதமா பேசுனீங்கன்னா உங்களை அவனுக்கு பிடிக்காது. இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, வர்ஷிப் லீடரை தான் ஃபாலோ பண்றாங்க, ஜீசஸை ஃபாலோ பண்றது இல்ல. அந்த வர்ஷிப் லீடருடைய ஸ்டைல்ஸ் இதையெல்லாம் தான் ஃபாலோ பண்றாங்க. இல்ல, அதை தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க அவரை திட்டினீங்கன்னா அவன் உங்களை திட்டுவான். அவருக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா இவனுக்கு உங்களை பிடிக்காது. ஏன்னு கேட்டா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு எம்டி ஜெகனை பிடிக்கல நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னு ஒரு கேள்வி கேட்பான். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். இப்போ நம்ம ஊர்ல ஒரு சாதாரண சம்பவம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியை பிடிச்சிருச்சுன்னா நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த அரசியல் கட்சியை பிடிக்கும், உடனே எதிரில் இருக்கவன் என்ன சொல்லுவான், அப்ப நீ எங்களுக்கு எதிரியான்னு கேட்பான். நமக்கு அவனையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களை பிடிக்குதுன்னா அவனை பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு. புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன பிரச்சனைனா, மாம்சத்துல உள்ளதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது, தாட் இல்லாததுனால. அதே மாதிரி தான் இங்க இருக்கு. இவன் ஒருத்தரை நீங்க இப்படி தப்புன்னு சொன்னா இவன் எதிரியா பாக்குறான். எதிரி அல்ல, அவன் இயேசுவை பார்க்கணும் உங்ககிட்ட இருந்து. நீங்க ஒரு ஊழியக்கார தப்பு ஏன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறோம். இல்லையா, சரி அவன் தப்புன்ட்டு போட்டோம், அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ளது, நான் இயேசுவை தான் பார்க்கறேன், அப்படி போயிடுவான். இவன் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறான். நீ அவரை பத்தி பேசாத,
நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரனுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்க வேண்டாம், பரலோகம் வக்காலத்து வாங்கும். மோசேவை பார்த்து ஒரு லேடி விஷயத்துல குற்றப்படுத்துறாங்க, எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ண விஷயத்துல குற்றப்படுத்துறாங்க. வழக்காடினது யாரு? தேவன் வழக்காடினார் இல்லையா? தாவீதுக்கு வழக்காடினது யாரு? தேவன் ஆடினார். யோசேப்புக்கு வழக்காடினது யாரு? தேவன் ஆடினார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஊழியக்காரனுக்காக வக்காலத்து வாங்க வேண்டாம், கர்த்தர் வாங்குவார். அப்ப இங்க என்ன ஆகுது? நீங்க ஊழியக்காரனை வொர்ஷிப்பா மாத்திட்டு, வொர்ஷிப் லீடரை உங்களுடைய வொர்ஷிப் ஐடல் வொர்ஷிப்பா மாத்திட்டீங்க நீங்க அவரை. அதனுடைய விளைவுதான். சோ ஊழியக்காரங்கள் மேல நிற்கிறவர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நான் அவர்களை தேவன் பக்கம் திருப்புவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கிரௌடை உண்டாக்கவோ அல்லது எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிளப்பை உருவாக்கவோ நான் இல்லை. நான் உருவாக்க வந்தது சீஷர் கூட்டத்தை உருவாக்க. ஐ டோன்ட் வாண்ட் ஃபேன்ஸ், ஐ நீட் டிசைபிள்ஸ். இந்த தாட்டோட மேலேருந்து நீங்கள் வொர்ஷிப் பண்ணி பாருங்க, அவன் டிசைபிளாக மாறுவான். பிரதர், இப்போ ஆராதனை பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோ 2 பாட்டு பாடுவான், அப்புறம் பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டில் முடியும் போது ஆராதனை முடிகிற செஷன் எப்படி இருக்குன்னா, நல்ல ஃபாஸ்ட் பீட்டில் சாங்ஸை பாடி சத்தம் போட்டு இப்படி பண்ணாதான் உண்மையான ஆராதனை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது சர்ச்சில் இருக்கிற அடுத்த பிரச்சனை. இவங்க என்னன்னா, நான் எப்பவும் சொல்லுவேன், இது வந்து பரிசுத்த ஆவியினால் வரதில்லை, கொட்டாவினால வர்றது. கொட்டடிக்கிறது இருக்குல்ல, ட்ரம்ஸ் இல்லை, இதெல்லாம் ட்ரம்ஸ் ஆவி. ட்ரம் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக ஆவியில் இறங்குவாங்க. ட்ரம்மை நிறுத்திட்டீங்கன்னா ஆவியில் நேரத்தை நிறுத்தி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடைசியில் அப்படி ஃபாஸ்ட்டாக பாடலன்னா எங்களுக்கு ஒரு சமாதானமே இல்லைன்றாங்க. அதாவது வெறும் கண்களை மூடி கண்ணீரோடு ஆராய்ச்சி முடிச்சா சில ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆராதனை சரியில்லைம்பாங்க. இன்னைக்கு ஒன்றும் சரியில்லைப்பா, ஜனங்க ஆவியில் நிறையவே இல்லைம்பாங்க. இவங்களுக்கும் அவங்க நல்லா குதிச்சு ஆடி முடிச்சாதான் இவங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட். ஓ, நல்லா இருந்துச்சு ஆராதனை. அதில் பழகிட்ட ஜனங்களுக்கும் அன்னைக்கு நல்லா போட்டு கையை தட்டி கிட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற அப்போ அவங்களுக்குள்ள ஒரு துள்ளல் வர்றது நியாயம். மாம்சத்தில் ஏற்படும். அந்த ஆவியானவர் உள்ளே வரும்போது என் மாம்சம் அதை தாங்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போக போக என் ஆவியை கட்டுப்படுத்தணும்ல. நான் அதுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வந்து அந்த ஆவியை கட்டுப்படுத்தி ஆராதிக்கிற மெத்தட் இருக்குல்ல. ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்தேன், நான் வாலி மாறினேன் அப்படிம்பார். முன்னாடி நான் என்ன செஞ்சோம் அதையே செய்யக்கூடாது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் போக போக அவங்க விகரஸாக மாறுவாங்க. அதை என்கரேஜ் பண்ணுற ஊழியக்காரங்கள சபையும் இருக்கு, அதுதான் வேணும்னு நினைக்கிற விசுவாசியும் இருக்கு. ஆராதனை என்பது இந்த மாதிரி குதித்தல் அல்ல, இந்த மாதிரி மியூசிக்னால வருவது அல்ல, எனக்குள்ளிருந்து வருவது ஆராதனை. ஸோ இது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிள். ஒரு ஊழியர் என்ன சொல்றாருன்னா, பிரதர், ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டத்தில் முடியக்கூடாது, அர்ப்பணிப்பில் முடியணும். ஆமா, அதுதான் சொல்றேன். நம்மையே ஜீவாதார பலியா கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்பது வேறு, ஆர்ப்பாட்டம் என்பது வேறு. ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும். இதுதான் ஆராதனையோட பேஸ். ஸோ இது மேலிருந்து செய்ய வேண்டியவங்க ஒரு காரியம். இப்ப நேரம் முடிவுக்கு வந்துருச்சு. கீழே இருந்து ஆராதனைக்கு போறாங்களா ஒரு குரூப், இவங்க எப்படி ஆராதனை பண்ணணுங்கிறதையும் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்னைக்கு ஆராதனையை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நிறைய காரியங்களை எங்களோடு பேசுனீங்க. வரக்கூடிய அடுத்த எபிசோட்ஸில் இதே ஆராதனையை பற்றி தொடர்ந்து நம்ம அநேக காரியங்களை பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்காக நன்றி.